இரவில் மின்தடையை ஏற்படுத்தி வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து மின்வெட்டிற்கான காரணம் குறித்து விளக்கம் அளிக்க மின்சார வாரியத்திற்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக இரவில் பல்வேறு பகுதிகளில் மின்தடை தொடர்ந்து ஏற்படுவதாகவும் இதை பயன்படுத்தி வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாகவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு புகார்கள் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே இரவு நேரங்களில் மின்தடை ஏற்படுவது ஏன் என்பது குறித்து விளக்கம் அளிக்க மின்சார வாரியத்திற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் தேர்தல் நாளன்று விடுமுறை அறிவிக்காத ஐடி நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தமிழகத்தில் இதுவரை 98 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நம்ம சென்னையில் இருக்கிற மின்வெட்டு பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கேன். அவங்க அதை பத்தி விசாரிச்சாங்க. இந்த மின்வெட்டு எதுக்கு ஆயிடுச்சுன்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் அவங்களுக்கு அனுப்பிட்டு சென்னை அவங்க இங்க இருக்கிறது எனர்ஜி செக்ரட்டரியும் சிஎம்டி டிரான்சிட் கிட்ட ரிப்போர்ட் கேட்டிருக்கோம். அந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு அவங்க எலெக்ஷன்